கொண்டிருக்கும் பேய் என்று கூறப்படுகிறது. இறந்த முஸ்லிம்காரர்களின் பிணத்தை காயின் கஃபான் என்ற துணியால் சுற்றிய பிறகு தலை, கழுத்து மற்றும் கால் பகுதியில் கயிறு கட்டுவார்கள். இந்த துணியினுள் மாட்டிக்கொள்ளும் ஆவியே போச்சோங் என்று அழைக்கப்படுகிறது. இந்தோனேசியா ஜாவா மக்களின் நம்பிக்கையின்படி இறந்த முஸ்லிம்களின் ஆவி 40 நாட்கள் பூமியில் சுற்றி திரிவதாக நம்புகின்றனர். இந்த 40 நாட்களில் பிணத்தின் துணியை அவிழ்க்கவில்லை என்றால் இந்த போச்சோங் பேய் பிணம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் இருந்து வெளியாகி குதித்துக்கொண்டு சுற்றி இருக்கும் மக்களிடம் சென்று பிணத்தின் துணியின் கட்டை அவிழ்க்கும்படி எச்சரிக்குமாம். இந்த துணியின் கட்டை அவிழ்த்தவுடன் இறந்தவர்களின் பிணத்தில் இருக்கும் போச்சோங் ஆவி நிரந்தரமாக பூமியை விட்டு வெளியேறுமாம். போச்சோங் பேயின் முகம் அழுகியும் சில சமயங்களில் மண்டை ஓடுகள் மட்டும் இருக்கும். இதன் முகம் கருமை அண்டியும் கண்கள் பெரியதாக சிவப்பு நிறத்தில் ஒளி வீசும். போச்சோங் பேயின் கால் துணியால் கட்டப்பட்டிருப்பதால் இது முயலை போன்று குதிப்பதாக கூறப்படுகிறது.